பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலையோட இருக்கிறீங்க. எல்லாருமே என்ன மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், அநேக கடன் பிரச்சனை, அநேக பிரச்சனைகள் என்னுடைய குடும்பத்தில் இருக்கு. யாராலையும் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கவே முடியல, எல்லாரும் மறந்தே போயிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கவலையோட இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனம். ஐசாயா சாப்டர் 44 verse 21. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. I will not forget you. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்க கவலையோட இருக்கிறீங்க. எல்லாரும் மறந்து போயிட்டாங்க, எல்லா காரியங்களும் கைவிட்டு போயிருச்சுன்னு சொல்லி நீங்க கவலையோட இருக்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் எப்படி உன்னை நான் மறந்து போவேன்? நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் உன்னோட கூட இருக்கிற தேவன், நான் உன்னை படைத்த தேவன், நான் எப்படி உன்னை மறப்பேன்? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். சூழ்நிலைகள் கொஞ்சம் மோசமாக இருந்துட்டு அப்படின்னா கடவுளும் என்ன மறந்து போயிட்டாங்க போலன்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு புலம்பி கொண்டு இருப்பாங்க. அப்படிதானே? இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்கல்ல, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி நிறைய நாட்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் சில சமயம் சில சூழ்நிலைகள்ல யாருமே இல்லாதது போல உங்களுக்கு தோணி இருக்கலாம். ஆனா இயேசு உங்களோட தான் கூட இருக்கிறார். அவர் உங்களை மறக்கல. ஹல்லேலூயா. இயேசு உங்களோட கூட தான் இருக்கிறார். சில பிரச்சனைகள், சில பாடுகள் மத்தியில நீங்க போய்கொண்டு இருக்கும் பொழுதும் இயேசு உங்களோட கூட தான் இருக்கிறார். இயேசு அந்த நேரத்துல அவர் எங்களை மறந்துட்டாரு, அப்புறம் எப்படி நாங்க அந்த பிரச்சனையில நாங்க அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம், தனி மரமா நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறேனே நினைச்சு நீங்க எல்லார்கிட்டையும் நீங்க சொல்லுவீங்க. இல்ல, இயேசு உங்களோட கூட இருப்பார். அந்த பிரச்சனையில உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டிருப்பார். யோசிச்சு பாருங்க, அநேக பிரச்சனைகள்ல நீங்க மூழ்கி போய் நீங்க அழிஞ்சிடணும்னு நினைச்சு சில பிரச்சனைகள்லாம் எழும்பியிருக்கும். ஆனால் கர்த்தர் ஜீவனை பாதுகாத்தார். அப்படிதானே? அநேக சூழ்நிலைகளை கர்த்தர் ஜீவனை பாதுகாத்தார். அப்ப அவர் உங்களை மறக்கல, உங்களோட கூட தான் இருக்கிறார். சில சூழ்நிலைகள்ல கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை கொடுத்து உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். சில காரியங்களை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம தாண்டி வரணும்னு சொல்லி ஏசப்பா நமக்கு அழகா நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நிறைய காரியங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நிறைய காரியங்கள் நம்ம அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போகும்போது தான் நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவே இல்லை, நான் உன்னோட கூட தான் இருக்கிறேன். இந்த காரியங்கள், இந்த சூழ்நிலைகள் மத்தியில நீ போய்கொண்டு இருக்கிறது, உனக்கு அது நன்மையானதாக நான் மாற்றி தருவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க அநேக நாட்கள் கர்த்தர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. அப்படிதானே? ஏன் ஏசப்பா என்ன மறந்துட்டீங்க? கர்த்தாவே ஏன் என்ன மறந்துட்டீங்க? நீங்க என்ன மறக்கலன்னா இந்த பாடுகள் என் வாழ்க்கையில வந்திருக்காதலான்னு நினைச்சு நீங்க நிறைய நாட்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாடுகள் மத்தியில நீ போய்கொண்டு இருக்கும் போதும் நான் உன்னை மறக்கல, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் இதுல உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை மறக்கவே இல்லை, அவர் உங்களோட தான் கூட இருக்கிறார். அதனால நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்களோட நீங்க கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, மனுஷங்க மறந்து போனாலும், மனுஷங்க கைவிட்டு போனாலும் நீங்க எங்களை மறவாத தேவன். ஆண்டவரே ஏசப்பா, நீங்க எங்களை தகப்பனே ஏசப்பா வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சில சமயம் எல்லா மனுஷங்களும் உங்களை மறந்து போகலாம், ஆனா ஏசப்பா ஒரு நாளும் உங்களை மறக்கவே மாட்டார். அதனால யாருமே இல்லை, நான் தனிமரமா இருக்கிறேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். உங்களை படைச்ச தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கையை தருவார். நீங்க நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க. ஏசப்பா உங்களை உயர்த்துவார். சில நாட்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் வரப்போற நன்மை உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பெருசா இருக்கும். கொஞ்சம் காத்துருங்க. ஏசப்பா நடத்துதலை நீங்க புரிந்து கொள்வீங்க. அவர் உங்களை நேர்த்தியாக வழி நடத்துவார். God bless you. Have a wonderful day.